ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் சத்யா. டே 3 ஆஃப் டெல்லியில் இன்றைக்கி நாம் பார்ட் 1 பார்க்க போகிறது தான் இந்தியாவில் இருக்கிற உலக அதிசயங்களில் ஒன்றான அண்ட் காதல் சின்னமாக கருதப்படுற தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் பற்றின முழு விவரங்களையும் அண்ட் அதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது உங்கள் சத்யாஸ் லைவ் ஜோன். ஸோ கைஸ், இதுதான் ஹோட்டல் சதன். நான் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது வந்து கரோல்பாகில் இருக்குது. இவங்களே வந்துட்டு சதன் ட்ராவல்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களே வந்து வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு சுற்றி காட்டினாங்க. மார்னிங் 6 o'clockலாம் வேன் கிளம்பிருச்சு. போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு பிளேஸில் வந்து நிப்பாட்டினாங்க. பட் ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஆக்ராவுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆக்ரா பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ரா ராஜ்புத் அரசர்கள் கையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள் 11 to 12ஆம் நூற்றாண்டில் ஆக்ராவை கைப்பற்றினாங்க. சிக்கந்தர் லோடி அவர் வந்து 1540 ஆக்ராவை தன்னோட தலைநகரமாக மாற்றினார். அவர் தான் ஆக்ரா ஒரு முக்கிய நகரமாக உருவாக காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் பாபர், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்னு முகல் அரசர்கள் தங்களோட தலைநகரமாக கொண்டு ஆக்ராவை ஆட்சி செஞ்சாங்க. அதுதான் ஆக்ராவோட பொற்காலமாக கருதப்பட்டது. தாஜ்மஹால் உள்ளே வந்து என்ட்ரி அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பாங்க. ஆக்ரா ஃபோர்ட் முன்னாடியும் வந்து இவரோட ஸ்டாச்சு வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை நான் ஆக்ரா ஃபோர்ட் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இவர் தான் நம்மளோட கைடு. ஸோ இந்த ட்ராவல்ஸ்காரங்களே வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவர் தான் வந்து எல்லா பிளேசஸும் சுற்றி காட்டி அதை நல்லா வந்து எக்ஸ்பிளைன் வேறு பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்லேருந்து உள்ளே போகிறதே ரொம்ப தூரம் போல். ஆனால் அதுக்கு நீங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். நாம் வந்து அதை பே பண்ணி நம்ம அதில் போய்க்கலாம். எங்கள் கூட வந்த கைடே வந்து எங்களோட என்ட்ரி டிக்கெட்டு எல்லாமே வந்து அவரே வந்து பார்த்துக்கிட்டாரு. கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வர்றீங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வாங்க. பெர் பர்சனுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 45 ருபீஸ் ஆகும். நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே அந்த மசூதிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணுன்னா 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக டிக்கெட் செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் கூடயே இன்னும் சில ஃபேமிலிஸ்லாம் வந்து கூட வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த ஹோட்டல் சதனில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தவங்க தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறதான் தாஜ்மஹாலோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டான தர்வாசா-இ-ரவுசா. தர்வாசா அப்படின்னா வாசல்னு அர்த்தம். ரவுசா அப்படின்னா புனித கல்லறை, அதாவது புனித சமாதிக்கு செல்லும் மகத்தான வாயில் அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாகவே ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்டு ஒயிட் மார்பிள்ஸால் கட்டியிருப்பாங்க. இதில் உள்ள குரான் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தர்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா கீழே வந்து சின்ன எழுத்துக்களாகவும் மேலே போக போக பெரிய எழுத்துக்களாகவும் இருக்கும். இது வந்து எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் ஒரே சைஸில் தெரிகிற மாதிரியே இருக்கும். இந்த கேட்டை தாண்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான் தி கிரேட் தாஜ்மஹாலோட ஃபுல் வியூ பாயிண்ட். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. ரொம்ப பெர்ஃபெக்ட் சிமெட்ரியில் வந்து இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. இந்த கேட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஃபோட்டோ கேலரி மாதிரி இருக்கும். இங்கே முகல்ஸோட கல்ச்சரு, அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸு, காயின்ஸு, தாஜ்மஹாலோட முந்தைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். தாஜ்மஹால் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கட்டின தி கிரேட் முகல் எம்பரரான ஷாஜகானை பற்றி நாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துப்போம். முகலாய பேரரசர் ஜஹாங்கீருக்கு நிறைய மனைவிகள் வந்து இருந்தாங்க. அவரோட 3வது மனைவியான ராஜ்புட் அரசி ஜாகாட் கோசேனுக்கு பிறந்த முதல் பையன்தான் ஷாஜகான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட 3வது பையன்தான் ஷாஜகான். இவர் ஜனவரி 5, 1592 லாகூரில் வந்து பிறந்தார். ஷாஜகானோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஷஹாபுத்தீன் முகமது குராம். இவர் சின்ன வயசுலேயே போர்த்திறம், போர்த்தந்திரம், நிர்வாகம், தலைமை திறன், கட்டிடக்கலைன்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கினார். அதனால் இவரோட தாத்தாவான அக்பர் கூட இந்த சிறுவன் வந்துட்டு பிற்காலத்தில் பேரரசன் ஆவான் அப்படின்னு கூட வந்து புகழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜஹாங்கீர் தான் ஷாஜகான்னு பேர் சூட்டினாங்க. ஷாஜகான் அப்படின்னா உலகத்தோட அரசன் அப்படின்னு அர்த்தம். ஜஹாங்கீரோட மனைவிகள்லேயே நூர்ஜஹான் தான் ரொம்பவும் அதிகாரம் வாய்ந்தவராக இருந்தாங்க. அவங்க தன்னோட மருமகனை தான் அடுத்த அரசனாக ஆக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் ஷாஜகான் தன்னோட மாமனாரான ஆசஃப் கான் அவரோட உதவியால் நூர்ஜஹானோட எல்லா அரசியல் திட்டங்களையும் வந்து முறியடித்தார்.
அது மட்டும் இல்லாம, தன்னோட சகோதரர்களையே வந்து கொன்னுட்டு தான் ஷாஜகான் வந்து அரசனா முடிசூட்டுனாரு. கொன்னுட்டாரு அப்படின்னா, நேரடியா கத்தியால வந்து குத்தல. ஆனா, அவங்க கொலை செய்றத வந்து இவரு வந்து தடுக்கல. அது மட்டும் இல்லாம, கொலை செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு வரலாற்றுல வந்து சொல்றாங்க. 1628ஆம் ஆண்டு ஷாஜகான் பேரரசரா ஆக்ரால முடிசூட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் முகலாய பேரரசோட பொற்காலம் தொடங்குச்சுன்னே சொல்லலாம். உலக காதல் சின்னமா இருக்கிற தாஜ்மஹால் உருவாறதுக்கு பின்னாடி இருக்கிற காதல் கதைய வந்து இப்ப நம்ம பார்ப்போம். இவங்களோட முதல் சந்திப்பு எங்க இருந்துச்சுன்னா, 1607ஆம் ஆண்டு ஆக்ரா அரண்மனையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் இவங்க முதல்ல பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுமே ரொம்ப காதல் வயப்பட்டுட்டாங்க 2 பேரும். ஆனா, ஒரு சில அரச குடும்ப மரபுகள் காரணமா இவங்களோட திருமணம் வந்து 5 ஆண்டுகள் கழித்து 1612ல தான் நடந்துச்சு. திருமணம் ஆகும்போது ஷாஜகானோட வயசு பார்த்தீங்கன்னா 20, மும்தாஜோட வயசு பார்த்தீங்கன்னா 19 தான். ஸோ ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கும் முன்னாடியே கூட 1609ல் ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வருது அப்படின்னா, அந்த நாட்டு பொண்ணை வந்துட்டு இந்த அரசர் வந்து மணம் முடிச்சாங்கன்னா சண்டை வராது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஷாஜகான் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமே வந்து நிறைய திருமணங்கள் வந்து பொலிட்டிக்கல் மேரேஜாக வந்து ஷாஜகான் வந்து பண்ணியிருக்காரு. ஷாஜகானுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலுமே அவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ லவ் அண்ட் க்ளோசஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மும்தாஜ் தான். இந்த அளவுக்கு ஷாஜகான் ஏன் வந்து மும்தாஜை வந்து காதலிச்சாரு அப்படின்னா, அவர் வந்து முதல்ல சந்திக்கும் போதே பார்த்த உலகத்தோட அழகான பொண்ணு இவங்க தான் அப்படிங்கிறத அந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது. மும்தாஜ் மஹால் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து புத்திசாலித்தனமான அரசியல் அறிவு கொண்ட ரொம்ப கருணை மனப்பான்மை உள்ள ஒரு பெண். அவங்க வந்து ஷாஜகானுக்கு மனைவி மட்டும் இல்ல, அவங்க வந்து ஷாஜகானுக்கு ஒரு நம்பிக்கையாளராகவும் இருந்தாங்க, ஆலோசகராகவும், மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய பெண்ணாகவும் இருந்தாங்க. அதனால தான் ஷாஜகான் மற்ற திருமணங்கள் செஞ்சிருந்தாலும் மனசுல இருந்த ஒரே இடம் மும்தாஜுக்கு மட்டும்தான். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, மும்தாஜ் மட்டும்தான் ஷாஜகானுக்கு குழந்தைய வந்து பெற்றுக் கொடுத்தாங்க. மற்ற எந்த மனைவிக்குமே வந்து குழந்தை பாக்கியமே கிடையாது. இதனாலேயே ஷாஜகான் வந்து மும்தாஜ் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் மொத்தம் 14 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. மும்தாஜ் மஹால் பார்த்தீங்கன்னா, ஷாஜகானோட அரசியல்ல வந்து தலையிட மாட்டாங்க. ஆனா, அவர் எடுக்கிற முடிவுகள்ல ஒரு சில கருத்துக்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஷாஜகான் வந்து எங்க போனாலுமே மும்தாஜ வந்து தன்னோடவே வந்து அழைத்துச் செல்வாரு. ஈவன் போர் முனைகள்ல கூட வந்துட்டு கூட்டிட்டு போவாருன்னா பார்த்துக்கோங்களேன். 1631ஆம் ஆண்டு மத்திய பிரதேசில இருக்கிற பர்கான்பூர்ல ஷாஜகானுக்கும் அங்க உள்ள குறுநில மன்னர்களுக்கும் போர் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. போர் வந்து 1 நாள் 2 நாள் இல்ல, பல மாசங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6, 8 மாசங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட மும்தாஜ் வந்து ஷாஜகான் கூட தான் அங்க உள்ள கேம்ப்ல வந்து இருந்தாங்க. ஷாஜகானுக்கு போர் யுக்திகள், வியூகங்கள் வந்து வகுச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஷாஜகான் வந்து போரில் வந்து ரொம்பவும் வந்து பிஸியாக இருந்தார். இன்னொரு பக்கம் மும்தாஜ் தன்னோட 14வது குழந்தைய வந்து பிரசவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக போஸ்ட்மார்ட்டம் காம்ப்ளிகேஷன்ஸ்னால மும்தாஜ் வந்து உயிரிழந்தாங்க. சாவும் தருவாயில் இருந்த தன்னோட காதல் மனைவி மும்தாஜை ஷாஜகான் வந்து பார்க்க போகிறாரு. அப்போ அவங்க 3 கோரிக்கைகள் வந்து ஷாஜகான் கிட்ட கேட்குறாங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் இதுக்கப்புறம் மறுமணம் செஞ்சுக்க கூடாது. 2வதா பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைகள வந்து நன்றாக பார்த்து பராமரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட உடல வந்து சாதாரண ஒரு கல்லறையில வந்து அடக்கம் பண்ணக்கூடாது. இந்த உலகமே மறக்காத நினைவாக ஒரு நினைவிடம் வந்து கட்டணும் அப்படின்னு 3 விஷயம் வந்து கேட்குறாங்க. 3வது விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்குற தாஜ்மஹால். ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருந்ததுனால தன்னோட காதல் மனைவிய அகுகானா கார்டன்ங்கிற ஒரு அரண்மனையில வந்து ஷாஜகான் வந்து அடக்கம் பண்ணாரு. ஒரு வழியா ஷாஜகான் தன்னோட போர்ல வந்து வெற்றி அடைஞ்சாரு. ஆனாலுமே அந்த வெற்றியை வந்து முழுமையா அவரால் வந்து கொண்டாட முடியல. ஏன்னா அவரோட உயிருக்குயிரான காதல் மனைவி இறந்த துக்கத்துல ரொம்பவே வந்து மனமுடைஞ்சு போயிட்டாரு. அவர் மனைவி இழந்த துக்கத்துல பல நாட்கள், பல மாதங்கள் வந்து தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. யார்கிட்டயுமே பேசுறதில்ல. சாப்பாடு, தண்ணி எதுவுமே வந்து ஒழுங்கா வந்து சாப்பிட்றது கிடையாது. அவர் வந்து பல மாசங்கள் கழித்து வெளிய வரும்போது, ரொம்பவே வந்து கூன் விழுந்து போயி, முடியெல்லாம் நரைச்சு போயி, ரொம்ப வந்துட்டு மெலிதான ஒரு ஒரு மெஜஸ்டிக் கிரேட் கிங் மாரி இருந்தவரு, ரொம்ப வந்து அந்த ஒரு டிப்ரஷனால வந்து ரொம்ப தோற்றமே மாறி இருந்தாரு. அவரு வெளிய வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, தன்னோட காதல் மனைவி கேட்ட வாக்குறுதிய வந்து நிறைவேற்றுறதுக்காண்டி,
அவரு மும்தாஜ் புதைச்சு வச்சிருந்த அந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து அவங்களோட உடம்ப வந்து எடுத்து ஆக்ராவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபுல்லா வந்து ஒரு தங்க பெட்டகத்துல வந்து அவங்கள வச்சு முழு மரியாதையோட வந்து ஆக்ராவுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. கொண்டு வந்து தாஜ்மஹால் கட்டப்போற அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து மும்தாஜ் வந்து டெம்பரரியா வந்து பரி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தான் உலக காதல் சின்னமான தாஜ்மஹால் கட்டப்படுறதுக்கான தொடக்கம் வந்து ஆரம்பிச்சது. தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா, கிபி 1632ல ஆரம்பிச்சு 1653ல தான் கட்டி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் வந்து ஆச்சு. உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்தும் இந்தியா, பாரஸ்தீனம், துருக்கி, அரேபியா, மத்திய ஆசியா அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் கலைஞர்கள், சிற்பிகள், கட்டிட வல்லுநர்கள்னு மொத்தமா 22,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வச்சு தாஜ்மஹால் வந்து கட்டினாங்க. தாஜ்மஹாலுக்கான முதன்மையான கட்டிட வடிவமைப்பாளரா இருந்தவர் தான் உஸ்தாத் அகமது லாகோரி எனப்படுபவர். தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட் அதாவது அடித்தளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியக்கத்தக்கதா இருக்கும். ஏன்னா, யமுனை நதி கரையில தான் இந்த தாஜ்மஹால் வந்து அமைஞ்சிருக்கு. இவ்ளோ பெரிய தாஜ்மஹால் வந்து நிக்கணும்னா, ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வந்து வேணும். ஆனா, அந்த நதிக்கரையில உள்ள மண்கள் எல்லாமே வந்து ரொம்ப மென்மையானதா இருக்கும். இவ்வளவு ஆபத்தான இடத்துல கூட 400 வருடங்களா இவ்ளோ பெரிய தாஜ்மஹால் வந்து அங்க ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா, அதோட உண்மையான முழுக்க முழுக்க காரணம் அதோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். முதலாவதா என்னன்னா, வெல் ஃபவுண்டேஷன் சிஸ்டம். அதாவது தாஜ்மஹாலுக்கு அடியில பார்த்தீங்கன்னா, கிணறுகள் வந்து தோண்டியிருக்காங்க. சுமாரா 40 டூ 50 அடி ஆழம் வரை வந்து கிணறுகள் வந்து தோண்டப்பட்டன. அதுல ஒவ்வொரு கிணற்றுலயும் கல்லு, சுண்ணாம்பு, மரம், இரும்பு அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு நிரப்பியிருக்காங்க. இது இன்றைய கால பைல் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 2வதா வுட்டன் ஃபவுண்டேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ரகசியம். கிணறுகள்ல அடிப்பகுதியில வந்து மரக்கம்புகள், அதாவது டீக் வுட்ஸ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் வந்து மரத்த பயன்படுத்தியிருக்காங்கன்னா, நீர்ல மூழ்கிய மரம் வந்து அழுகாது. ஸோ, நீர்ல தொடர்ந்து இருந்தா மரம் வந்து ரொம்பவும் வந்து மேலும் மேலும் வலுவாகும். 3வதா பேஸ்மெண்ட் பகுதியில இவங்க பயன்படுத்தின பொருட்கள். என்னன்னா, சுண்ணாம்பு, செங்கல், சரக்கு, பால், முட்டை, கமலம் எண்ணெய் அப்படின்னு இவை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பைண்டிங் சப்ஸ்டன்ஸா பயன்படுத்தியிருக்காங்க. இது இந்த கால சிமெண்ட்டை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நீடித்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இந்த அடித்தளத்துக்கு மேல தான் பெரிய தளபாடம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல தான் இந்த டோமும் 4 மினார்களும் மார்பிள் கட்டடமா அமைக்கப்பட்டிருக்கு. தாஜ்மஹாலோட அடித்தளத்துல பார்த்தீங்கன்னா, நீளமான நடைபாதைகளும், மூடப்பட்ட அறைகளும் இருக்கு. இவை வந்து அடித்தள சமநிலை, அதாவது ஸ்ட்ரக்சரல் பேலன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரப்பத கட்டுப்பாட்டுக்காகவும் வச்சிருக்காங்க. ஆனா, இப்ப வந்து அந்த ரகசிய அறைகள்லாம் வந்துட்டு மூடியிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலி இப்போ தான் தி மெயின் முசோலியம் பார்க்குறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஷூ கவர் வந்து தருவாங்க. அதை போட்டுட்டு தான் நீங்கள் வந்து போகணும். ஏன்னா அங்கே இருந்து அழுக்கு எதுவும் சேர்ந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி. இதுதான் சார்பாக் கார்டன், அதாவது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட தோட்டம். இஸ்லாத்துல இதை வந்து சொர்க்கத்தோட ஒரு வாசலா வந்து கருதுறாங்க. இதுல நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃப்ளெக்ஷன் பூல் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது தாஜ்மஹாலோட ஃபுல் இமேஜ் வந்து இதுல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் இங்க நெறைய ரோஜா செடிகள், தாமரைகள், பழ மரங்கள்னு எப்படி ஒரு சொர்க்கத்துல சுவையான கனிகளுடைய மரங்கள் இருக்குமோ, அதே மாரி இங்க வந்து வச்சிருந்தாரு. நீங்க ஆரம்பகட்ட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலோட ஃபுல் சைஸே வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லா வந்து மரங்களா இருக்கும். மரங்களே வந்து தாஜ்மஹால வந்து கீழ வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில வந்துட்டு இந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அகற்றிட்டு, ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல்ல வந்து ஒரு ஃப்ளோரல் கார்டன் வந்து இங்க வந்து பிரிட்டிஷ் வந்து வச்சாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து இந்த தாஜ்மஹாலோட ஃபுல் சிமெட்ரி வந்துட்டு தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதோட டோம் பாருங்க எவ்வளோ பெருசா பிரம்மாண்டமா இருக்குன்னு. அந்த காலத்துல இந்தியாவிலேயே இருந்த மிகவும் உயரமான கட்டடம் அப்படின்னா இந்த தாஜ்மஹால் தான். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 240 அடி வந்து இருக்கும்.
இதோட மினார்களோட ஹைட் பார்த்தீங்கன்னா, சுமாரா 133 ஃபீட் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்லைட்டா வந்து அவுட்வர்ட் ஸ்லாண்டிங்கா இருக்கும். ஏன்னா, ஏதாவது ஒரு பூகம்பமோ, இல்லாட்டி யமுனை நதியில வெள்ளப்பெருக்கோ வந்துச்சு அப்டின்னா, அந்த மினார்கள் எல்லாமே வந்து முன்னாடி விழுந்து அந்த மசூதிய வந்து சேதப்படுத்திறக்கூடாதுங்கிறதுக்காண்டி, கொஞ்சம் வெளி சைடு சாஞ்சிருக்கிற மாரி வச்சிருப்பாங்க. இதோட சுவர்ல நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸ் கிடையாது. எல்லாமே பல நாட்டுகள்ல இருந்து கொண்டு வந்த விலைமதிப்புள்ள ரத்தினங்கள். அத வந்து செவத்துல வந்து இந்த ஷேப்ல வந்து கார்வ் பண்ணி உள்ளக்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தாஜ்மஹாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி வந்து அலோவ்டு கிடையாது. பட் நான் உங்களுக்கு கூகுள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து காட்டுறேன். இதில நீங்க சென்டரா சின்னதா தெரியிறது தான் மும்தாஜோட சமாதி. அது பக்கத்தில பெருசா இருக்கிறது தான் ஷாஜகானோடது. இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு மாடல் தான். ஆனா, உண்மையான சமாதி பார்த்தீங்கன்னா, இது கீழ பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. தாஜ்மஹாலோட தனித்துவமே அதோட பெர்ஃபெக்ட் சிமெட்ரி. ஆனா, ஷாஜகான் வந்து இறந்ததுக்கப்புறம், அவரோட பையன் அவுரங்கசீப் வந்துட்டு, ஷாஜகானோட மனைவி மும்தாஜ் புதைச்சிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஷாஜகானை வந்து புதைச்சிட்டாரு. அதனால தாஜ்மஹாலோட சிமெண்ட் வந்து கொஞ்சம் தடுமாறுது. இந்த முசோலினிக்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உள்ளக்கிறது நீங்க வந்து கத்தும்போது, அந்த டோம்ஸ்குள்ள பட்டு பட்டு அப்படியே எக்கோ அடிக்கிற மாரியே இருக்கும். இது வந்து எதுக்குன்னா, உள்ளக்க இருந்த அந்த குரான் மந்திரங்கள் வந்து அது ஓதும்போது, அது வந்து கன்டினியூஸா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். உள்ளக்க இருந்து நீங்க வெளிய வந்ததுமே, தாஜ்மஹால் பக்கத்துல இருக்க அந்த யமுனை நதிய வந்து நீங்க வந்து பார்க்கலாம். யமுனை நதிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதுக்காண்டி ஷாஜகான் அமைச்சிருந்த ஒரு ஃபவுண்டேஷன வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அங்க இருந்து தான் நெறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தாஜ்மஹால் கவர் பண்ற மாரி வந்து நெறைய ஷூட்டிங்ஸ் வந்து அங்க இருந்து எடுத்திருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பிரிட்டன், ஜப்பான் நடுவுல போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இந்தியாவும் பிரிட்டன் கையில தான் இருந்துச்சு. ஜப்பான் விமானப்படை மேலேருந்து பார்க்கும்போது இந்த தாஜ்மஹாலோட டோம் வந்து நல்லா தெரியும். ஸோ, அத வந்து இவங்க தாக்கி அழிக்க நேரிடும்னு சொல்லி பயந்து தான், அந்த டோம் மறையிற மாரி வந்து ஃபுல்லா பேம்பூ வச்சு கமஃப்ளேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதோட ஃபோட்டோஸ் வந்து இன்னுமே நாம இன்டர்நெட்ல பார்க்கலாம். தாஜ்மஹாலுக்கு லெஃப்ட் சைடு அதாவது வெஸ்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள்ஸால கட்டப்பட்ட மாஸ்க் வந்து ஒண்ணு இருக்கு. எதுக்குன்னா, மெக்கா வந்து இந்தியாவிலேருந்து வெஸ்ட் நோக்கி இருக்கனால வந்து இங்க வச்சிருக்காங்க. இன்னுமே கூட இங்க வந்து பிரேயர்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே மாரி தாஜ்மஹாலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, சேம் மாஸ்க் மாரி வந்து ஒரு பில்டிங் வச்சிருப்பாங்க. இது வந்து பிரேயர் பர்ப்பஸ்க்காண்டி இல்ல. ஜஸ்ட் ஒரு சிமெட்ரிக்காண்டி. தாஜ்மஹால் கட்டுறதுக்காண்டி பல நாடுகள்ல இருந்து வந்த 22,000க்கும் மேற்பட்ட சிற்பிகள் வந்து இருக்காங்க தெரியுமா? அவங்களோட வம்சாவளியான பரம்பரையா அதே இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னுமே கூட தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தின அதே வகையான மார்பிள்ல வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு இடத்துக்கு தான் அடுத்து நாங்க போனோம். வெளியவே பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலோட ஒரு சின்ன மினியேச்சர் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. இந்த தாஜ்மஹால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சன் பொசிஷனுக்கு ஏத்த மாரி தன்னோட கலர் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு கலரும், ஆஃப்டர்நூன் ஒரு கலரும், அண்ட் ஈவினிங் சன்செட் அப்ப இன்னொரு கலரும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் மூன்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து பிரைட்டா வெள்ள கலர்ல மின்னுற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்து பெண்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து டைமிங்க்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாரி ஷாஜகானும் வந்து மும்தாஜோட மூட் ஸ்விங்ஸ வந்துட்டு அவங்க வந்து காட்டணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்னதா ஒரு மித்து வேற இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் கொஞ்சம் ஃபன்னாவே தான் இருக்கு. ரியல் மார்பிள்ல வந்து இவங்க அந்த பொருட்கள் பண்றனால வந்து கொஞ்சமே காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கூட வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உலகத்திலேயே ரொம்பவும் பிரம்மாண்டமான ஒரு காதல் கதையை வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.